ஹாய் ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி. இன்னைக்கு நாம தமிழ்ல முக்கியமான கேள்விகள் மற்றும் அதற்குண்டான பதில்கள்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 40 கேள்வி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 41வது கேள்வியிலிருந்து இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது தமிழ்ல முக்கியமான கேள்வி முதல் பருவத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கேள்வி எண் 41. இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் டேஸ் என பிரியும். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் என்று பிரியும். 42. கேள்வி எண் 42. தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் டேஸ் நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. எத்தனை நிலை? 7 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. கேள்வி எண் 43. டேஸ் மலரின் 7 பருவங்களுள் முதல் பருவம் ஆகும். அரும்பு மலரின் 7 பருவங்களுள் முதல் பருவம் ஆகும். கேள்வி எண் 44. அரும்பு, மொட்டு, முகை, டேஸ் டேஸ் வி செம்மல் என மலரில் உள்ள பருவங்கள் 7 ஆகும். என்ன விடை? மலர், அலர். கேள்வி 45. டேஸ் என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. என்ன விடை? மா. கேள்வி 46. பொறுத்துக. தமிழின் சிறப்பு பெயர். விடை சி, முத்தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது. இதுக்குண்டான விடை டி, இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது. உள்ளத்தை மகிழ்விப்பது எது? விடை பி, இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது. உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? விடை ஏ, நாடகத்தமிழ். கேள்வி எண் 47. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன டேஸ் வடிவங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள். கேள்வி எண் 48. கட்டுரை, புதினம், சிறுகதினை போன்றன டேஸ் வடிவங்கள். உரைநடை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள் ஆகும். கேள்வி எண் 49. பொறுத்துக. ஆல், அரசு, மா, பலா, வாழை இதுக்குண்டான விடை பார்த்தீங்கன்னா இலை வகை. அகத்தி, பசலை, முருகை இது எதுக்குண்டான வகை பார்த்தீங்கன்னா கீரை வகை. அருகு, கோரைனா புல் வகை. நெல், வரகு, வெங்காயம் தாள். கேள்வி எண் 50. தலை. தலைனா மல்லி, வேப்பம். மடல். மடல்னா சப்பாத்தி, கள்ளி, தாளை. தோகை. தோகைனா கரும்பு, நாணல். ஓலை. ஓலைனா பனை, தென்னை. கூந்தல். கூந்தல்னா கமுகு. கேள்வி எண் 51. சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழி எது? தமிழ் மொழி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கேள்வி எண் 53. டேஸ் டேஸ் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல். கேள்வி எண் 54. பொறுத்துக. தமிழன் கா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆன்சர் இ. அடுத்து 2வதுக்கு ஊ. ஊக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2. ஞாபகம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 சிசி. அதுக்கப்புறம் சாக்கு பார்த்தீங்கன்னா பி 4. அதுக்கப்புறம் ரூ பார்த்தீங்கன்னா 5. பொறுத்துக்க. கேள்வி எண் 55. டேஸ் ஆண்டுகளாக வழக்கில் இருப்பது தமிழ் சொற்கள். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருப்பது தமிழ் சொற்கள். கேள்வி எண் 56. பொறுத்துக்க. பாம்பு, முதலை, மீன், செய் இது என்னது? குறுந்தொகையில் வர்றது. கோடை, மருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகநானூறு. வேளாண்மை. வேளாண்மை கொண்ட விடை பார்த்தீங்கன்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர். உழவர் நற்றிணை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னது? பழமை. பிரித்தெழுதுக. கேள்வி எண் 58. இடப்புறம். இடம் பிளஸ் புறம். கேள்வி எண் 59. சேர்த்தெழுதுக. சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம். 60. கேள்வி எண் 60. பிரித்தெழுதுக. சீரிழமை. சீர் பிளஸ் இளமை. கேள்வி எண் 61. சேர்த்தெழுதுக. கணினி பிளஸ் தமிழ் கணினி தமிழ். கேள்வி எண் 62. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். கேள்வி எண் 63. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. கேள்வி எண் 64 போவோம். கேள்வி எண் 64 பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சொல் அது இடம்பெற்ற நூல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளம். வெள்ளம் ஆன்சர் என்னது? 10 நேராவிற்கு. உலகம் 2வது. உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படையில. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊர். அதுக்கு நேர ஆன்சரு தொல்காப்பியம், அகத்திணையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்பு. அதுவும் தொல்காப்பியம். இங்கே பார்த்தீங்கன்னா களவியல். கேள்வி எண் 65. பொறுத்துக. மகிழ்ச்சி.
மகிழ்ச்சினா தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். திருக்குறள் இருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா புகழ். புகழ் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், அதாவது வேற்றுமை. அடுத்தது அரசு. அரசு பார்த்தீங்கன்னா திருக்குறள். செல். செல் பார்த்தீங்கன்னா எங்க தொல்காப்பியம், புறத்திணையில். பொறுத்துக. இடம்பெற்ற நூல், அதுக்குண்டான சொல்ல கண்டுபிடிக்கணும். பெருநாற்றுப்படை. பெருநாற்றுப்படை பார்த்தீங்கன்னா வந்து சி பார். அடுத்தது தொல்காப்பியம், கிளவியாக்கம். தொல்காப்பியம் கிளவியாக்கம். பி பார்த்தீங்கன்னா ஒளி. தொல்காப்பியம் வினையியல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடி. கேள்வி எண் 67. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. இரும்பிட்டேன், இரும்புறதுனால கொரோனா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. கண்டினியூஸாக பேசுறதுனால வந்த இரும்பல், வறட்டு இரும்பல், தண்ணி குடிச்சேன். ஓகே. இந்த பாடல் வரி பார்த்தீங்கன்னா இந்த உன்னிகிருஷ்ணனுடைய பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பிறந்தநாள் சாங்கு பாடும். அந்த சாங்கில் வந்து இந்த பாடல் வரி இருக்கும். கேட்கறதுக்கே அழகா இருக்கும். யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. அது எப்படி வரும்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகே. சரி, இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி. கேள்வி எண் 68 போவோம். அதாவது கனவு பலித்தது விரிவானம், அதுல இருந்து பார்க்க போறோம். இதுல கேள்வி எண் 68. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை டேஷ் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எது வாயிலாக நம் முன்னோர்கள் வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வாயிலாக. கேள்வி எண் 69. நீண்ட நெடுகாலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் யாரு? நம்ம தான், தமிழர்கள். கேள்வி எண் 70. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. டேஸ் என்பவர் தமது டேஸ் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியர் என்பவர் தொல்காப்பியம் நூலில் குறிப்பிட்டுள்ளார். தெரிஞ்சதான். கேள்வி எண் 71. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளவர் யார்? யாரும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரியானது என் நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியர். திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அமுக்கினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து கூறியுள்ள ஔவையார் பாடலின் வரிகளை தேர்வுக. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. புரியுதா? கேள்வி எண் 74. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி பாடலின் நூலை தேர்க. கார் 40. கேள்வி எண் 75. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை டேஸ் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. வெண்ணிற ஊசியால். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரிக்கு சொந்தமான நூலை தேர்ந்தெடுக. 10. இதுக்கான விளக்கம் தான் முதல் கேள்வியா பார்த்தோம். டேஸ் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியையும் டேஸ் என்னும் நூலில் காணப்படுகிறது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. கேள்வி 78. கோட்சுரா எரிந்தன சுருகிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது பார்த்தீங்கன்னா நற்றினை. கேள்வி 79. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் டேஸ் நிறுவிய கருத்து. இக்கருத்து டேஸ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீலியோ, திருவள்ளுவ மாலை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 80. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யார்? வாய்மொழி கபிலர். திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்னும் பாடல் வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி கபிலர்.
கேள்வி 81 பொறுத்துக. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா மேனாள் குடியரசுத் தலைவர் விடைபெற்ற மேதகு அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. ஏ. இஸ்ரோவின் தலைவர் யார்? சிவன். பி. தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை இலக்கணம். கேள்வி எண் 82. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படுகிறது. எழுத்து. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படுகிறது. எழுத்து எனப்படுகிறது. உயிருக்கு முதன்மையானது காற்று. கேள்வி எண் 85. இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிரிகின்றன. உயிர்.